அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் தெய்வ பலம் என்பது ஒரு மனிதனுக்கு வேணும். அந்த தெய்வ பலம் என்பது நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் பொதுவாக எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 6வது நட்சத்திரம் அப்படி எல்லாருக்கும் 6வது நட்சத்திரம் என்பது எல்லாருக்கும் தெய்வ பலம், தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும் என்று சொன்னாலும், அந்த நட்சத்திரத்திலிருந்து அனுகூலத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் 6வது நட்சத்திரம், அதுக்கடுத்து 15வது நட்சத்திரம், அதுக்கடுத்து 24வது நட்சத்திரம், இதுல ஒரு கிரகம் இருந்தா தான் அந்த தெய்வ அனுகிரகத்தை பெற முடியும். இல்லைன்னா எனக்கு எட்டுன தூரமெல்லாம் என் இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா பட்டாவ அப்படின்னு கேட்டோம்னா, பட்டாவா எங்க தாத்தா அனுபவமா இருந்தாரு, நானும் அனுபவமா இருக்கேன், ரெக்கார்டை கொண்டு வா அப்படின்றோம். சட்டம் தானே. அப்ப அனுபவம் வேறு, ரெக்கார்டு வேறு. அனுபவம் என்பது 10 பேர் சொல்லணும், ஆமா இவங்கதான் அந்த அதிகாலத்துல இருந்து இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஆனால் இதே மனிதன் மாற மாட்டான்னு நினைச்சேன், அதெல்லாம் கிடையாதுயா அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் எழுத்துப்பூர்வமான ஒரு பட்டா என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்தால்தான் இந்த உலகமே நாம் இந்த ரெக்கார்டு, எங்க தாத்தன் வச்சிருந்தது, எங்க அப்பா அனுபவிச்சது, நான் அனுபவிச்சிருந்த ரெக்கார்டு இருக்கா, திருவூர் ரசீது போட்டிருக்கேனா, கரண்ட் கனெக்ஷன்லாம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப எல்லாரும் 6வது நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணியிருப்பீங்க. 15வது நட்சத்திரம் பந்தம் தான். 24வது நட்சத்திரம் என்ன சொல்லலாம்னா எல்லாத்தையும் வெற்றி கொடுக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான். செயல்பாட்டிற்கு என்ன சொல்லணும், அந்த 3 நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும். இல்லையா அந்த நட்சத்திரத்தால உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது முதல் கோட்பாடு சந்திரனுக்கு. சரி, அதுக்கடுத்து விடு. 4 விதமான வழி நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து லக்கண புள்ளிக்கு வாங்க. லக்கண புள்ளிக்கு 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும். இருந்தால் அதன் மூலமாக தெய்வ பலம் கிடைக்கும். அதன் மூலமா கண்டிப்பா தெய்வ பலம் கிடைக்கும். அப்ப நாம என்ன சொல்றோம்னா, 4 பானைகள் இருக்கிறது, 4 பானை இருக்குது. 4 பானை எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த பானையிலடா தண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டான்னா, எந்த பானையிலுமே தண்ணி இல்லைன்னா அந்த பானையை தூக்கி தூக்கி உடைச்சு போடு. இதான உண்மை. அப்ப ஒரு விஷயம் அப்படின்னா சட்டி அப்படின்னு சொன்னா அங்க அகப்பன்னு இருக்கும். அகப்பையில இருந்து எடுத்தா தான் அது வேலை செய்யும், வேணா வேலை செய்யும். இதை யாருமே புரிந்து கொள்ளாமல் மான் காணல் நீரை தண்ணீர் என்று நம்பி ஓடி 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 தோற்று போகிறீர்கள். அதனால உங்களுடைய தெய்வ பலம் கண்டிப்பாக 4 ஒண்ணு இருக்கும். அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அதோடைய அதிதேவதைகளை பிடித்தாலும் சரி, அதோடைய உணவுகளை சாப்பிட்டாலும் சரி, அதோடைய விருச்சங்களை நாம் பராமரித்தாலும் சரி, நமக்கு ஒண்ணு போதும் இல்லையா? 4 இதுல 1 இருந்தா போதும். 4லயே ஒண்ணும் இல்லாமலா கர்மாவை படைச்சிருக்க போறாரு. அப்ப லக்கணம், லக்கண புள்ளி, ராசி புள்ளி, சூரியனுடைய புள்ளி, லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரத்திலேயோ 15வது நட்சத்திரத்திலேயோ 24வது நட்சத்திரத்திலேயோ கிரகம் இருந்தால் உங்களுக்கு அது எந்த காலத்திலும் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். நீங்க சொல்லவே வேண்டாம், இருந்துச்சுன்னா அது காப்பாற்றிடும். இதெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சுதான் என்ன சொல்றேன்னா நீங்கள் சக்சஸ் ஆக முடியுமே தவிர, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு அப்படிங்க, ரைட், துப்பாக்கிக்குள்ள எத்தனை தோட்டா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது துப்பாக்கி இருக்கான தோட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஜோதிடத்தை படித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லக்கூடியதான். அதுக்கு கேள்வி, அடுத்த கேள்வி நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த இலக்கில் 4 இலக்கை கொடுத்திருக்கிறான், அந்த 4 இலக்கில் எதில் நமக்கு தெய்வ பலம் வந்து கொண்டிருக்கிறது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கவே வேண்டாம். அருட்கடாட்சத்தை கொடுப்பதுதான் 6வது நட்சத்திரம். அந்த அருட்கடாட்சத்தை கொடுப்பதில் 6வது நட்சத்திரம் விதி, மதி, கதி, லக்கணாதிபதி. இது 4 தான் நான் சொல்றேன். என்ன காரணம்னா, இது 4ம் என்ன சொன்னான்னா நம்மகிட்ட இருக்குது. இதில் எது நமக்கு என்ன சொல்றான்னா எந்த இடத்தில் அந்த 6வது நட்சத்திரம் வேலை செய்கிறது, 15வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரத்தை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அதுல ஒரு கிரகம் இருந்தா போதும்,
நீங்கள் வந்து என்ன சொன்ன பெரிய யோகசாலிகளாக மாறிவிடுவீங்க. அது தெரியாம தான் நம்ம மனசு 6வது நட்சத்திரம். இப்ப செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு கேதுவுடைய நட்சத்திரம் வந்து 6வது நட்சத்திரமாக வந்துடும். ரைட், ஓகே. அசுவதியில கிரகம் இருக்கா, அல்லது மகத்துல கிரகம் இருக்கா, மூலத்துல கிரகம் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா இல்லைன்னா ஒண்ணுமே ஒண்ணு முடியாது. இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. சரி, அதுக்கு இல்லை, சந்திரனுக்கு பார்க்கணும், சூரியனுக்கு பார்க்கணும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பார்க்கணும். பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த 6வது நட்சத்திரத்தை வந்து எதுன்னு முதல்ல தெரியணும். சந்திரனுக்கு பார்க்கணும், லக்கண புள்ளிக்கு பார்க்கணும், அதற்கடுத்து சூரியனுக்கு பார்க்கணும், அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பார்க்கணும். இதுல நம்மளுடைய ஆக்டிவேஷன் கண்டிப்பாக தெரியும். சந்திரனுடைய அமைப்பிலிருந்து உங்களுடைய குணாதிசயம் இருக்கிறதா, சூரியன் நின்ற இடத்திலிருந்து அந்த நட்சத்திரம் சூரியன் நின்ற இடமும் ஒரு லக்கணமே. எல்லாரும் விட்டுட்டாங்க. சூரியன் நின்ற இடம் ஒரு லக்கணம் தான், சந்திரன் நின்ற இடம் ஒரு லக்கணம் தான், லக்கண புள்ளி நின்ற இடம் ஒரு லக்கணம் தான். லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு வந்து 10ஆம் இடத்தை பாருங்க, அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு என்ன சொன்னாலும் படி போட்டு கொண்டே இருக்கும். போடாதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது வந்து என்ன சொன்ன போடாது, இது நடக்காது, இது இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எங்கேயோ வந்து அதோடைய அந்த இன்ஸ்பிரேஷன்னால நமக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கும், கிடைக்காமலாம் போகாது. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருந்து அந்த வழிபாடு முறைகளை வந்து தெரிந்தோம் என்று சொன்னால், அந்த வழிபாடு முறைகளை தெரிஞ்சிட்ட, வழிபாடு முறைகள் என்பது ஒண்ணுமே கிடையாது, நவகிரகம் தான். அந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சம் தான், அந்த விருட்சத்திற்குண்டான அந்த நட்சத்திரத்துக்குண்டான பலம், அந்த நட்சத்திரத்துக்குண்டான உணவு, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் வந்து வெற்றி இலக்கை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமாக 6வது நட்சத்திரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வந்து மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, போஸ்ட்ல வரைக்கும் வந்து கரண்ட் வந்துருச்சு. நம்ம வீட்டுக்குள்ள வயர் போட்டு இழுத்து வந்து கரண்டை கொண்டு வந்தா தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியுமே தவிர அது இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் 100% கிடையாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்துல. இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான சூத்திரம். அப்ப தெய்வ பலத்தை வந்து என்ன சொன்னா நம்ம மேலும் மேலும் ஏற்றி கொண்டே இருக்கணும். லக்கணத்தின் மூலமாக கிடைக்குதா, ராசியின் மூலமாக கிடைக்குதா, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தின் மூலமாக கிடைக்கிறதா, சூரியன் என்ற நட்சத்திரம் மூலமாக கிடைக்கிறதா நமக்கு எனர்ஜி என்பதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதில் உங்களுக்கு எது பெஸ்டாக இருக்கிறது? இப்போ ஒருத்தருக்கு வந்து 2 இருக்கலாம், ஒருத்தருக்கு 3 இருக்கலாம், ஒருத்தருக்கு 4 கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு எனக்கெல்லாம் 3 இருக்கு. எனக்கு வந்து என்ன சொன்னா வந்து 2 தான் இருக்கு. 100க்கு 50 மார்க் தான் வாங்கியிருக்கு. அதே சமயத்துல சில பேருக்கு வந்து என்ன சொன்னா வந்து எங்க வீட்டு ஜாதகத்துல ஒரு 3 இருக்குது. அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? நம்ம வந்து என்ன சொன்னா 50 மார்க் வாங்கி வந்து பாஸ் பண்ணி போனோம், 75 மார்க் வாங்கினவனுக்கு ஒரு வேல்யூஷன் இருக்கத்தானே செய்யுது. இதுதான் காலச்சக்கரம். இப்படித்தான் ஜோதிடத்தை வந்து படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். எல்லாரும் நீங்கள் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக 1 நாள் இருக்கணும். அது இல்லைன்னா வந்து என்ன அபாக்கியசாலி, கடைசி வரைக்கும் என்ன அபாக்கியசாலியாக இருக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? எந்த பக்கத்துல போனாலுமே வந்து என்ன சொன்னா நம்முடைய இலக்கை வந்து எய்துவதற்கு ஏதாவது ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டவனுக்கு என்ன சொன்னா சத்தம் போடுறோம், எவனுமே வந்து வரலைன்னா எத்தனை நாளைக்கு தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க? அப்ப எவனாவது ஒருத்தனுக்கு காது கேட்க வேண்டும் என்று சொந்த நாள்ல ஒருத்தன்ட்ட இருந்ததுன்னா, இந்த 4 பேர்ல வந்து ஒருத்தன் 6வது நட்சத்திரத்துல வந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னா எங்கேயோ தெரு வழிபோக்கன் கூட வந்து கடவுளாக மாறி கிணத்துக்குள்ள விழுந்திருக்கிறவனை காப்பாத்தி விட்டுருவான். இதுதான் சாஸ்திர உண்மை. இதை எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு என்ன வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இப்படித்தான் தொடரணும், இப்படித்தான் ஓடணும், இப்படித்தான் நடத்தணும். எங்க இருக்கு நமக்கு வந்து 6வது நட்சத்திரத்துல வந்து 24 வந்து கிரகம் இருக்குதா இல்லையா? இல்ல, அதை வந்து விட்டு தூக்கி தள்ளிரு. அதுக்கடுத்து 2வது பகுதிக்கு போ, அங்க இருக்குதா? இல்ல. 3வது பகுதிக்கு போ, அங்க இருக்குது. சரி, அதை பிடிச்சிக்கோ. 4வது பகுதி சப்போர்ட்டுக்கு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு அதையும் பாருங்க. 1 இருந்தாலே வாழ்க்கையை ஓட்டி விடலாம், 2 இருந்தாலே வந்து என்ன சொல்லலாம் நல்ல நிலைமைக்கு
மூணு இருந்தாலே வந்து என்ன சொல்லணும், சூப்பராக வரணும். 4 இருந்து விட்டால் அவன் கோடியையும் தேடி கொடிமரம் நற்றி பெரிய பெரிய யோகங்களை அனுபவிப்பான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் எல்லோரும் பரிசித்து பாருங்கள். வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.